அவளது இன்பத்தை குரூரமாக கலைக்க முற்பட்டது போல் வாயிற்கதவை யாரோ தடதடவென்று தட்டினார்கள். யாரது என்று கேட்டுவிட்டு சிவராஜன் கதவை திறந்தான். இரவின் அந்த வேளையில் கண்ணீரும் கம்பளையுமாக உள்ளே வந்து நின்ற சிட்டியை கண்டதும் மரகதம் திடுக்கிட்டு போனாள். சாமி, சங்கிலி என்னோட சண்டை போட்டு ரகலை செய்து விட்டாள். அவ புருஷன் என்னை அடிக்க வந்து விட்டான் என்று தேம்பி அழ ஆரம்பித்தாள் சிட்டி. சங்கிலி என்பவள் யார்? அவள் புருஷன் சிட்டியை அடிக்க முற்பாடுவானே என்று மரகதத்திற்கு விவரம் ஒன்றுமே விளங்கவில்லை. எனினும் அவளுக்கு அது சமயம் அழுது கொண்டு வந்து நின்ற சிட்டியை காண எரிச்சல்தான் பற்றி கொண்டு வந்தது. நாளை காலை அவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சமாதானம் கூறிய சிவராஜனின் முகம் கோபத்தில் மிகவும் கடுமையாக மாறியது. அவள் புருஷன் செய்த திருட்டை பற்றி உங்களுக்கு நான் தான் சொன்னேன் என்று அவங்க எல்லோரும் என் மேல் சங்கிலி கிட்ட புகார் சொன்னார்கள். சங்கிலி என்னிடம் சண்டைக்கு வந்து விட்டாள். என்னை குத்தி கொன்று விடுவதாக அவள் புருஷன் கத்தியை காட்டி மிரட்டுகிறான். ஏதாவது பதிலுக்கு சொன்னால் ஐயாவிடம் போய் சிபாரிசு கேள், உனக்கு உதவி செய்வார் என்று அந்த வாயாடிகள் என்னை கேலி செய்து கொக்கரிக்கிறார்கள் என்று உளறிக்கொண்டு கூறி விம்மி அழுத சிட்டி சிவராஜன் காலடியில் உட்கார்ந்து விட்டாள். இருக்கட்டும், நாளை காலை நான் அவர்களை கவனித்துக் கொள்கிறேன். இந்த நாடோடி கழுதைகளை ஒரேடியாக ஒழித்து மூழ்கிவிட்டு வேறு கூலி ஆட்களை நான் ஒரு வண்டியில் அடுத்த ஊரிலிருந்து கொண்டு வருகிறேன். இவர்கள் என்னை என்னவென்று நினைத்து கொண்டார்கள்? இதே 4வது தடவை இப்படி அவர்கள் நடப்பது என்று ஆத்திரத்துடன் உரத்த குரலில் கத்தினான் சிவராஜன். என்னையும் வேலையிலிருந்து தள்ளிவிடுவீர்களா என்று விம்மி கொண்டு துயரத்துடன் கேட்டாள் சிட்டி. உனக்கு மட்டும் தனிச்சலுகை காட்டப்படும், கவலைப்படாதே, முகத்தை துடைத்துக்கொள் என்று தனிவான குரலில் சிவராஜன் பதில் சொன்னான். சாமி, அங்கே திரும்பி போக எனக்கு பயமாக இருக்கிறது என்று நடுங்கிய குரலில் சிட்டி சொன்னாள். நீ இனி அங்கே போக தேவையில்லை. இந்த வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டு நீ இங்கேயே நிம்மதியாக இருக்கலாம் என்று கூறிய சிவராஜன் வாசற்கதவை தாளிட்டு விட்டு கட்டிலின் மேல் வந்து உட்கார்ந்து கொண்டான். மரகதத்திற்கு அதற்கு மேல் நின்று கொண்டிருக்க பிடிக்கவில்லை. அறைக்குள்ளே சென்று படுக்கை மீது தொப்பென்று ஆத்திரத்தில் உட்கார்ந்து கொண்ட அவள் கோபத்துடன் தலையில் சூடியிருந்த மல்லிகை மலரை எடுத்து கசக்கி ஜன்னல் வழியை விட்டு எறிந்தாள். சிவராஜன் சிட்டியின் மீது காட்டிய பரிவை அவளால் பொறுக்க முடியவில்லை. கிழவி சொன்னதில் உண்மை இருக்கத்தான் இருந்தது. அந்த குட்டி சிட்டி மரகதம் நோயாக இருந்த சில தினங்களில் உள்ளே வந்து இருந்து கொண்டு அவனுக்கு சொக்கு பொடி தூவி தன் பக்கம் கவர்ந்து கொண்டு விட்டாள். என்ன அக்கிரமம், என்ன அக்கிரமம்! மரகதம் அவனது அன்பிற்கு ஏங்கி தவிக்கும் பொழுது அந்த பெண்ணை மிக்க துணிச்சலுடன் அவளுக்கு சமதையாக வீட்டில் வைத்து பராமரிக்க முன் வந்து விட்டானே. அந்த அறைக்குள்ளே பூனை போல வந்து தரை மீது தனக்கு துணையாக படுத்துக்கொண்ட சிட்டியை மெல்ல கண் திறந்து பார்த்த மரகதம் பொறாமையினால் பற்களை கடித்து கொண்டாள். என்னை என்னவென்று நினைத்து கொண்டீர்கள்? இந்த அற்ப கழுதியை வீட்டிலே வைத்து போஷிக்க உங்களுக்கு என்ன தைரியம் என்று சிவராஜனிடம் கூச்சலிட்டு சண்டை பிடிக்க வேண்டுமென்ற ஆத்திரத்தில் துடித்தாள் அவள். ஆனால் அவ்வளவு துணிச்சல் அவளுக்கு ஏனோ ஏற்படவில்லை. அன்று அதற்கு பதிலாக இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள். சிட்டி அவர்கள் வீட்டிற்குள் புகுந்து பல மாதங்கள் சென்று விட்டன. முன்போல் சிவராஜன் மரகதத்திடம் அசட்டையாகவே நடந்து கொண்டான். தனியாக இருந்த அவர்கள் இடையே அபூர்வமாக மின்னலைப் போல் எழ இருந்த அந்த அன்பையும் சிட்டி வந்து முட்டுக்கட்டை போட்டு தடுத்து விட்டாள். மரகதம் ஒவ்வொரு வினாடியும் சிட்டியை விஷம் போல வெறுத்தாள். அவளை முன்போல் வீட்டை விட்டு விரட்ட அவளுக்கு துணிச்சல் ஏற்படவில்லை. வேண்டுமென்றே சிவராஜன் அவளை வேலைக்கு அமர்த்தி இருந்தான். மரகதம் வெளியே போகச் சொன்னால் சிவராஜன் மிகவும் கோபித்துக் கொள்வான். இதுவரை அவனுக்கு அவள் மேல் ஏற்பட்டிருக்கும் மனஸ்தாபத்தை தீர்க்க வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கையில் இன்னும் அவனது கோபத்தை மேலே தூண்டிவிட மரகதத்திற்கு துணிச்சல் ஏற்படவில்லை. சிட்டியையும் சிவராஜனையும் ஒவ்வொரு நிமிஷமும் அவள் பொறாமையுடன் கண்காணித்து கொண்டு வந்தாள். கிழவி சொல்லியபடி சிவராஜனை சிட்டி தனது மோக வலையில் எளிதாக வீழ்த்தி கொள்ள முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட மரகதத்திற்கு மன நிம்மதி சிறிது ஏற்பட்டது. எனினும் அவளால் சிறிதும் சஞ்சலப்படாதிருக்க முடியவில்லை. சிட்டி சுபாவத்தில் எஜமானன் பின்னால் குழைந்து கொண்டு ஓடிச் செல்லும் நாய்க்குட்டியை போன்ற மனப்பான்மை கொண்டிருந்தாள். சிவராஜன் அவளிடம் அசட்டையாகவும் கோபமாகவும் நடந்து கொண்டால் கூட அவள் சளைக்கவில்லை. ஒவ்வொரு சமயம் குழைந்து மிகவும் கொஞ்சலாக தன் முன் வந்து நின்ற அந்த பெண் மீது அவன் கோபம் கொள்ளவும் செய்தான். போ உள்ளே, ஏன் இங்கே வந்து நிற்கிறாய்? உன் வேலையை கவனி என்று தன் முன்னே வந்து நின்ற சிட்டியை அதட்டுவதை மரகதம் கேட்க தவறியதில்லை. ஆனால் சிட்டிக்கு சிவராஜனின் கோபம் கொஞ்சம் கூட வருத்தத்தை கொடுக்கவில்லை. வீட்டில் நடந்த எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து வந்த மரகதம் ஓர் உண்மையை அறிந்து கொண்டாள். சிவராஜன் பெண்களைக் கண்டு மயங்கி எளிதில் வழிக்கு வந்துவிடும் ஆசாமி அல்ல. சிட்டி விரித்த மோக வலையை அவன் சிறிதும் லட்சியம் செய்யவில்லை. மரகதத்திடம் நடந்து கொண்டது போல்
சிட்டியிடமும் அவன் மிகவும் அசட்டையாகவே தான் இருந்தான். அதுவரை மரகதம் பிழைத்தாள் என்றுதான் கூற வேண்டும். ஆனாலும் அவளால் கவலைப்படாது இருக்க முடியவில்லை. என்னதான் திடசித்தனாக இருந்தாலும் ஆண்களின் மனம் சில சமயங்களில் உறுதி தவறிவிடும் என்று அடுத்த வீட்டு அபிராமியம்மாள் அடிக்கடி தன் தாயிடம் சொல்ல கேட்டிருந்தாள். கிழவி கூறியபடி சிட்டி மிகவும் பொல்லாதவள்தான். மரகதம் வீட்டில் இருக்கையிலேயே துணிச்சலுடன் அவள் தனது வட்ட கருவிழிகளால் சிவராஜனை விழுங்கி விடுகிறவள் போல் அன்பு கனிய பார்த்து புன்முறுவல் செய்தாள். தலையிலே நெருப்பை வைத்துக்கொண்டு ஆட முயல்பவள் போல் வீட்டிலே அந்த சகசக்காரியை வைத்துக்கொண்டு மரகதத்திற்கு ஒரு நிமிஷமும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. முன்னைவிட வாழ்க்கை நரக வேதனையாக தோன்றியது. இந்நரக வேதனையை அனுபவிக்க அவளை விட்டு வேடிக்கை பார்த்த சிவராஜன் மீது அவளுக்கு உள்ளூர கோபம் பொங்கி கொண்டு வந்தது. அந்த கோபத்தில் கடின மனம் கொண்ட அவனை விட்டு விட்டு தெரியாமல் ஓடிவிட்டால் என்ன என்று அடிக்கடி அவள் உள்ளத்திலே ஒரு விபரீத எண்ணம் கூடவே எழுந்து மறைய ஆரம்பித்தது. ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து திரும்பி வந்த சிவராஜன் கூடவே ஒரு விருந்தாளியை கூட்டிக் கொண்டு வந்திருந்தான். மரகதம் சௌக்கியமா என்று பல்லை காட்டிய மாமன் மகன் சிங்காரத்தை கண்டதும் அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது. நீங்க எங்கிருந்து வர்றாப்புல என்று மரகதம் குசலம் விசாரித்தாள். இப்போ புடவை வியாபாரம் ஆரம்பித்திருக்கிறேன். மதுரையிலிருந்து சேலைகள் எடுத்து வந்து இந்த பிராந்தியத்தில் நான் விற்கிற வழக்கம். இந்த வாட்டி உங்கள் ஊர் பக்கம் போயிருந்தப்போ அத்தானையும் பார்த்து விட்டு வந்தேன். நீ இருக்கிற ஊர் விலாசம் சரியாக அவங்களுக்கு சொல்ல தெரியல. நானாக விசாரித்து கொண்டு இந்த பக்கம் வந்தேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ கடிதாசி கூட போடுறதில்லையா என்றான் அவன். போட வேண்டும், எங்கேயும் பொழுது போதவில்லை என்று கூறிவிட்டு அத்துடன் பேச்சை நிறுத்தி கொண்டாள். கணவன் வேலைக்கு சென்றதும் மெல்ல ஊர் சமாசாரங்களை சிங்காரத்திடம் விசாரித்தாள் அவள். உங்க அம்மாவை பார்க்கவே முடியவில்லை, இளைத்து துரும்பா இருக்கிறாங்க. கந்தசாமி பிள்ளை கடனுக்காக கடையையும் கட்டி கொண்டு விட்டதனால் உங்க அப்பா சும்மா வீட்டில் தான் வேலையற்று இருக்கிறார். சம்பாத்தியமும் இல்லாமல் சும்மா ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தால் குடும்பத்திற்கு கஷ்டம் ஏற்படாது இருக்குமா? அத்தையினால் எனக்கு ஒருவேளை சோறு கூட போட முடியவில்லைன்னா பார்த்துக்கொள் என்று சிங்காரம் விவரித்ததை கேட்ட மரகதத்தின் கண்களில் நீர் வந்துவிட்டது. பாவி, என்னால் அல்லவா அவர்கள் அவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளானார்கள் என எண்ணி மனம் நொந்து கொண்டாள். உடனே அந்த நிமிஷத்திலேயே பறந்து சென்று தாயை கண்டு தேர்தல் கூற வேண்டும் போல் அவள் மனம் துடியாக துடித்தது. 4-5 தினங்கள் சென்றன. சிங்காரம் அடுத்த நாள் ஊரை விட்டு போகப் போவதாக சொல்லி கொண்டிருந்தான். அதை கேட்டதும் மரகதத்திற்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. நாளைக்கு நீங்கள் ஊருக்கு போகும்போது என்னையும் கூட்டிக் கொண்டு போறீங்களா? அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறது என்றாள் அவள். ஐயோ, அது எப்படி முடியும்? மாப்பிள்ளை உங்கள் அப்பா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாப்புல தோணுது. நேற்று நான் சும்மா கேட்டேன், ஊரில் தேர் திருவிழா வருதே, மரகதத்தை 10 நாள் அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேட்டேன். தேருமாச்சு மண்ணாங்கட்டியுமாச்சு. ஊருக்கு அவளை இந்த ஜென்மத்தில் ஒரு நாள் கூட அனுப்ப முடியாதுன்னு கோபமாக பேசினாரே. அப்படி இருக்கையிலே எப்படி நீ வருவே என்றான் அவன். அவர் கிடக்கிறார். எங்கள் அம்மாவை போய் பார்க்கறத பற்றி இவருக்கு என்னவாம்? நீங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். நாளை போகும்போது என்னையும் கூட்டிக் கொண்டு போகணும். இந்த முரட்டு மனுஷங்கிட்ட நான் 6 மாசமாக கிடந்து படுகிற அவதி என்னால் தாளவில்லை என்று கூறி முடிக்காது விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். சிங்காரம் மரகதத்தின் கண்ணீரை கண்டு கரைந்து விடவில்லை. ஊருக்கு திரும்பி செல்வதற்கு அவனிடம் பணம் இருக்கவில்லை. மாப்பிள்ளையை துணிந்து கடனாக கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கி கொண்டு ஊர் போய் சேர்வது என்று எண்ணி தனது பிரயாணத்தை தயக்கத்துடன் ஒத்தி போட்டு கொண்டு வந்த அவனுக்கு மரகதத்தின் போதனை மிகவும் அனுகூலமாகப்பட்டது. மாப்பிள்ளை கோபிப்பார் என்று இருக்கிறது. உங்க அம்மா ஏன் அழைத்து வந்தாயின்னு கோபித்து கொண்டால் நான் பொறுப்பாளியாக மாட்டேன். ஊர் வரை வேண்டுமானால் துணைக்கு வருகிறேன். ஆனால் உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என்றான் பயமாக. சும்மா துணைக்கு கூட வந்து என்னை ஊரில் சேர்த்தா போதும் என்றாள் அவள் பிடிவாதமாக. ரயிலுக்கு டிக்கெட் வாங்குவதற்கென்று அவள் தனது விரலில் போட்டிருந்த 1 பவுன் தங்க மோதிரத்தை கழற்றி அவனிடம் கொடுத்து விட்டாள். பக்கத்து ஊரில் அதை அன்று பகலிலேயே விற்று பணமாக்கி கொண்டு வந்த சிங்காரம் அவளுக்கு ஊருக்கு புறப்படுவதற்கு யோசனை சொல்லி கொடுத்தான். அன்று மாலை அவர்கள் தங்கள் உத்தேசப்படி ஊருக்கு புறப்பட மிகவும் வசதியாக இருந்தது. காலையில் அடுத்த ஊர் சந்தைக்கு சென்றிருந்த சிவராஜன் வீடு வருவதற்கு இரவு அதிக நேரம் ஆகும் என்று மரகதத்துக்கு தெரியும். பகல் போஜனத்திற்கு பின் கிராமத்திற்கு ஏதோ காரியமாக போயிருந்த சிட்டியை கூட காணவில்லை. இதுதான் சமயம் என்று மரகதம் அவசரமாக தனது ஜாமான்களை எடுத்து ஒரு சிறு மூட்டையாக கட்டி கொண்டாள். இரவு 7 மணிக்கு ஒரு வண்டி இருக்கிறது, புறப்படு என்று துரிதப்படுத்திய சிங்காரத்துடன் கணவனுக்கு தெரியாமல் அவள் ஊருக்கு கிளம்பி விட்டாள்.
4 மைல் தூரம் கல்லிலும் முள்ளிலும் விழுந்து அடித்துக்கொண்டு குறுக்கு பாதை வழியே நடந்த அவர்கள் ஸ்டேஷனை அடைவதற்குள் 7 மணி வண்டி சென்று விட்டது. இனி மணி 9க்குத்தான் அடுத்த வண்டி. இங்கே உட்கார்ந்துரு, நான் சென்று டிக்கெட் வாங்கி வருகிறேன் என்று கூறிய சிங்காரம் அவளை பிளாட்பாரத்தில் விளக்கு கம்பம் ஒன்றின் அருகில் உட்கார வைத்துவிட்டு வெளியே சென்றான். மரகதம் தன்னந்தனியே ஸ்டேஷனில் உட்கார்ந்திருந்தாள். மணி 9 அடித்தது. டிக்கெட் வாங்க போன சிங்காரத்தை காணவே இல்லை. எங்கே போயிருப்பான் என்ற திகிலில் அவள் நெஞ்சு படபடவென்று அடித்தது. சிங்காரத்தை காணவில்லை. மரகதத்திற்கு பயமும் கலக்கமும் ஏற்படவே இருப்பு கொள்ளாமல் அவள் எழுந்திருந்தாள். ஐயா, திருப்பாப்பேட்டை போகும் 9 மணி வண்டி எப்போ வரும் என்று பச்சை விளக்கை தூக்கி கொண்டு ஓடி வந்த ஒரு ஆளிடம் அவள் விசாரித்தாள். திருப்பாப்பேட்டை போகிற வண்டியா? இங்கிருந்து நேரடியாக அங்கே போக வண்டி கிடையாதம்மா. யார் உங்களுக்கு அப்படி சொன்னது? கிழக்கே போகிற வண்டி விடியற் காலை 4 மணிக்குத்தான் வரும். இப்போ மேற்கே இருந்து மெயில் வண்டி தான் வரப்போகுது என்றான். மரகதத்திற்கு தலை சுழன்றது. சிங்காரம் பாவி பயல், அவளை ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்டானே என்ற நினைக்கையிலே அவளுக்கு அழுகை வந்து நெஞ்சை அடைத்து கொண்டது. இருட்டில் தனியாக இனி எப்படி வீடு திரும்பி போவோம்? அதற்குள் அவர் வந்து விட்டாள் என்று எண்ணி கலக்கமடைந்த அவள் ஸ்டேஷனில் வந்து நின்ற மெயில் வண்டியை கலவரத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள். வண்டியின் கடைசி பெட்டியிலிருந்து இறங்கிய மனிதனை கண்டதும் அவளுடைய சப்த நாடி முடுங்கிவிட்டது. விளக்கு கம்பத்தின் நிழலில் அவள் மறைந்து கொள்ள முயலும் முன் சிவராஜன் அவளை கண்டுவிட்டான். 2 தாவலில் சுமந்த ஜாமான் மூட்டைகளுடன் அவள் அருகில் ஓடி வந்த சிவராஜன், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று வியப்பும் சந்தேகமும் கலந்த குரலில் அதட்டினான். தனது கணவனுடன் ஆரம்பித்த இல்வாழ்க்கையின் அத்தியாயம் அன்றுடன் முடிவடைந்து விட்டது என்பதை அவனது ஒரு பார்வையிலே அறிந்து கொண்ட மரகதத்திற்கு பதில் பேசவே வரவில்லை. ஸ்டேஷனுக்கு வெளியே வந்த சிவராஜன் அவள் கையில் இருந்த மூட்டையை வாங்கி மாட்டு வண்டிக்குள் விட்டு எறிந்துவிட்டு, ஏறிக்கொள், சந்தையிலிருந்து நான் திரும்பி வருவதற்குள் ஊருக்கு கிளம்பிட்டியே, பேஷ் என்றான் கடுமையாக. அதற்கு பின் வீட்டை அடையும் வரை அவன் அவளிடம் பேசவே இல்லை. வண்டிக்காரனுக்கு கூலியை கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே வந்த கணவனை பார்க்க அஞ்சி முகத்தை தாழ்த்தி கொண்டு மரகதம் கிளியுடன் நின்று கொண்டிருந்தாள். சிட்டி, ஏய் இங்கே வா என்று உரத்த குரலில் கூச்சலிட்டு அழைத்தான் சிவராஜன். தோசைக்கு மாவு அரைத்து கொண்டு வெளித்தாவாரத்தில் உட்கார்ந்திருந்த சிட்டி ஓடி வந்தாள். கையை கழுவி கொண்டு, நீ உன் ஜாமான்களை எடுத்துக்கொண்டு முதலில் கிளம்பு என்றான் சிவராஜன். சிட்டி அதுவரை அவனை அவ்வளவு கோபத்தில் பார்த்ததில்லை. எனவே அவளுக்கு அவனது விசித்திரமான தோற்றம் அச்சத்தை உண்டு பண்ணியது. வீட்டை கவனித்துக் கொள்ள சொல்லி நான் போயிருக்கையில் நீ எங்கே போனாய்? உண்மையை சொல் என்று அதட்டி கேட்டான். கிராமத்துக்கு போயிருந்தேன் என அவள் மென்று விழுங்கினாள். அப்படியா? நான் இரவு வண்டிக்கு ஊருக்கு போகிறேன். வர நாட்கள் செல்லும். அதனால் நீ இங்கே இருக்க தேவையில்லை. உன் சம்பள பாக்கியை வாங்கி கொண்டு புறப்படு என்றான் கோபத்துடன். என்று பதில் கொடுத்த சிட்டி கோபத்துடன் தாழ்வாரத்திற்கு சென்று தன் கையை அவசரமாக கழுவி கொண்டாள். கிடக்கிறார் இவர், இவ்வளவு அன்பாக நடந்து கொண்டு 4 வருஷமாக ஒரு பயனும் இல்லை என்று எண்ணி வெகுண்ட அவள் தனது சேலைகளை எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி கொண்டாள். இனி சிவராஜன் முகத்தில் கூட விழிப்பதில்லை என்று கருவி கொண்டவள் போல் விசுக்கென்று வேகமாக வெளியே சென்று மறைந்து போனாள். ஒரு சனி ஒழிந்தது என்று வாய்விட்டு கூறிய சிவராஜன் கதவை படீர் என்று சாத்தி கொண்டு மனைவியின் பக்கம் திரும்பினான். 6 மாத காலமாக உன்னிடம் காணப்பட்ட மாறுதல்களைக் கண்டு நீ திரிந்து விட்டாய் என்று எண்ணி ஏமாந்தல்லவா போய்விட்டேன். உன் பிறந்த வீட்டிற்குத்தானே போக வேண்டும். அதற்கு சொல்லிக் கொள்ளாமல் ஓடுவானேன்? நானே உன்னை அங்கு கொண்டு சேர்த்து விடுகிறேன். விடியற்காலை 4 மணிக்கு ஒரு வண்டி இருக்கிறது. அதில் நாம் புறப்படுவோம். உன் ஜாமான்களையும் எடுத்து வைத்துக்கொள். நீங்கள் எல்லோரும் ஒழிந்ததும் நான் நிம்மதியாக பெண்கள் என்ற பேச்சிற்கே ஒரு முழுக்கு போட்டுவிட்டு இருக்க உத்தேசித்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான். பீரோவை திறந்து மேல் தட்டில் எதையோ ஆராய்ந்த சிவராஜன் திடுக்கிட்ட குரலில், என் மணிப்பர்ஸ் எங்கே என்று கேட்டான். பர்ஸ் என்றாள் மரகதம். ஓடுவதுடன் இல்லாது திருடவும் துணிந்து விட்டாய். எடுத்துக்கொள். உனக்கு நகை செய்து போட்டு அழகு பார்க்க திடீரென்று எனக்கு ஒரு அல்ப ஆசை தோன்றியது. போன வாரம் பேங்கிலிருந்து 200 ரூபாய்களை எடுத்துக்கொண்டு வந்து வைத்தேன். உன்னுடைய பணத்தை நீயே திருடி கொண்டாய். அழகாக இருக்கிறது உன்னுடைய நடத்தை என்று ஏளனமாகச் சொன்னான் சிவராஜன். மரகதத்திற்கு பளிச்சென்று உண்மை புலனாகியது. பாவி பயல் சிங்காரம் அவளுக்கு பெரும் மோசம் அல்லவா செய்துவிட்டான். மோதிரம் விற்ற பணத்துடன் கம்பி நீட்டிய அவன் சிவராஜன் பீரோவிலிருந்து பர்சையும் அல்லவா திருடி கொண்டு சென்றிருக்கிறான். இவ்வளவு அயோக்கிய சிங்காரத்தை நம்பிக்கொண்டு அவள் புருஷனிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஊருக்கு புறப்பட்டாளே, அவளது புத்தியை என்னவென்று சொல்வது? நான் எடுக்கவில்லை.
பணம் பர்சில் இருந்தது கூட எனக்கு தெரியாது என்று நான் தடுமாறினாள் மரகதம். சே, நிறுத்து, பொய் வேற பேச ஆரம்பித்து விட்டாயே. உன்னை நான் என்னவெல்லாமோ எண்ணிக்கொண்டிருந்தேன். பொய் திருட்டு ஒன்றிற்கும் அஞ்சாத வஞ்சகி. இனி உனது கண்ணீரையும் அழுகையும் கண்டு நான் மனம் கசிந்து ஏமாறப் போவதில்லை. உனக்கும் எனக்கும் இன்றுடன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள். நீ உன்னுடைய அப்பனுடைய வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்கலாம். மூட்டையை கட்டிக்கொள் என்று படபடவென்று கோபத்துடன் இறைந்த சிவராஜன் தொப்பென்று கட்டிலில் போய் உட்கார்ந்து கொண்டான். 6 மாதங்களுக்குப் பிறகு ஒரு நாள் காலை தங்கள் வீட்டு வாயிலில் வந்து நின்ற குதிரை வண்டியை கண்டு செங்கமலம் வியப்புடன் வெளியே எட்டி பார்த்தாள். மரகதமும் அவள் புருஷனும் வண்டியிலிருந்து இறங்கி உள்ளே நுழைவதைக் கண்டு அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்தாங்க, உங்களைத்தானே, மருமக பிள்ளையும் பெண்ணும் ஊரிலிருந்து வந்திருக்காங்க என்று குதூகலத்துடன் தூங்கிக் கொண்டிருந்த மாணிக்கம் பிள்ளையை அவசரமாக எழுப்பினாள் அவள். நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டவர் போல், வாங்க மாப்பிள்ளை என்று வரவேற்றார் மாணிக்கம் பிள்ளை. உங்கள் பெண்ணுக்கு என்னுடன் வாழ பிடிக்கவில்லை. அதனால் அவளை நீங்களே வைத்துக்கொண்டு காப்பாற்றலாம். அவள் செலவிற்கு பணம் மாதம் தவறாது முடிந்ததை அனுப்பிவிடுகிறேன் என்று அவர் முகத்தை கூட பாராது சுருக்கமாக சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் வேகமாக வெளியே சென்ற சிவராஜன் உடனே வந்த வண்டியில் திரும்பிவிட்டான். இதெல்லாம் என்னடி என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் செங்கமலம். கோவென்று கதறிக்கொண்டு தாயின் மடியில் விழுந்த மரகதம் தனது இதயமே வெடித்து சுக்கலாகிவிடும் போல் வாய்விட்டு கதறி அழுதாள். சிங்காரம் கூறியபடி அவளது பெற்றோர்கள் மரகதத்தை காணவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கவில்லை. நிலம், கடை இவைகளை கடனுக்கு ஒப்படைத்ததுடன் மகளை பற்றிய கவலையும் விட்டது என்று மனதை ஒழித்து விட்டிருந்த மாணிக்க பிள்ளைக்கு மரகதம் கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்தது சிறிதும் பிடிக்கவே இல்லை. மகள் வந்த சில தினங்களிலேயே அவர் தமது வெறுப்பை வெளிப்படையாக காட்டிக்கொண்டு விட்டார். நல்லவனோ கெட்டவனோ எங்களை கேட்காது கட்டிக்கொண்டாய். இனி நீ அவனுடன் தான் வாழ்நாள் முழுவதும் இருக்க கடமைப்பட்டவள். உன்னால் இந்த 1 வருஷ காலத்திற்குள் நான் பட்ட துயரம் போதாது போல் மறுபடியும் தொல்லை கொடுக்க திரும்பி வந்து விட்டாயே. என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் நீ இங்கு இருக்கலாம். பிறகு எப்படியாவது சமாதானம் செய்து கொண்டு நீ புருஷன் வீட்டிற்கு போய்விட வேண்டும். முதலிலேயே சொல்லிவிட்டேன். ஆமாம் என்று மாணிக்கம் பிள்ளை மகளுக்கு எச்சரிக்கை செய்து விட்டார். செங்கமலம் கூட வழக்கத்திற்கு மாறாக மகளிடம் கடுமையாக நடந்து கொண்டாள். அவளை குறை சொல்லி பயனில்லை. 1 வருஷ காலமாக அவள் பணமுடையில் தவித்து கொண்டிருந்தாள். மரகதத்தின் விபரீத கல்யாணத்தின் காரணமாக கடனில் மூழ்கி போன அவளது குடும்பம் அதற்கு பிறகு நிமரவே முடியவில்லை. ஏற்கனவே முன்கோபக்காரரான மாணிக்கம் பிள்ளை இல்லாமை கொடுமையினால் தூர்வாசராக மாறிவிட்டார். வீட்டில் கணவனது கடும் மொழி, பணக்கஷ்டம், வெளியில் ஊரார் அவர்கள் குடும்பத்தை பற்றி பேசிய அவதூறு என்று இருபுறமும் இடிபட்டு நொந்து போன அவளது உள்ளத்தில் மரகதத்தின்பால் கொண்டிருந்த தாய்மை அன்பு கூட வற்றிவிட்டது. ஓடிப்போனவள் என்று ஊரார் உன்னை சொல்லி அழைப்பது போதாதுன்னு வாழா வெட்டி என்ற பட்டமும் கட்டிக்கொள்ள வந்து விட்டாயா என்று மகளிடம் அவள் இறைந்தாள். அம்மா, உன்னை பார்க்கணும்னு ஆசையில்தான் அவரிடம் சண்டை போட்டுக்கொண்டு கிளம்பினேன். அப்பாவுக்கு என்னை கண்டால் பிடிக்கலை, உனக்கும் பிடிக்கவில்லை, அவருக்கும் பிடிக்கவில்லை. நான் இருப்பதை விட செத்து போவதுதான் மேல். மரகதம் கண்ணீர் விட்டு அழுதாள். சீரும் சிறப்புமாக கணவனுடன் வாழ்கிறதை விட்டுட்டு இப்படி சந்தி சிரிக்க வந்து நிற்பதை விட செத்து போவது எவ்வளவோ மேல். நாங்கள் உன்னை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டிருந்தால் காகிதம் போட்டிருக்க மாட்டோமா? உன்னை கூட்டி போய் விட்டதாக மருமக பிள்ளையிடமிருந்த கடுதாசி வந்தது. அதுவும் நல்லதுன்னு இருந்தோம். அதற்குள்ள நீ எங்கள் தலையில இப்படி ஒரு இடியை கொண்டு வந்து போட்டு விட்டாய். உன்னை பெற்றதற்கு என்று முடிக்காமல் ஆத்திரத்துடன் தலையில் அடித்து கொண்டாள் செங்கமலம். பெற்றோர்களின் உண்மையான மனநிலையை அறிந்து கொண்ட மரகதம் அன்றுடன் கண்ணீர் விட்டு அழுவதை நிறுத்தி கொண்டாள். அவர்களை சொல்லி பயனில்லை. குற்றம் மரகதத்தினுடையதே. சிவராஜன் எவ்வளவு அன்பான கணவன். அவனை சரியாக புரிந்து கொள்ளாது ஏன் முரண்டு கொண்டு அவள் தனது வாழ்வை பாழ்படுத்தி கொண்டாள்? தனக்கும் அவளுக்கும் இனி சம்பந்தம் இல்லை என்று அவளை உதறிவிட்டு போய்விட்டானே. இனி அவன் அன்பை எப்படி திரும்ப பெற முடியும்? இரவு பகலாக அவளது சிந்தனை முழுவதும் ஒரே ஒரு பிரச்சனையை பற்றித்தான் சுற்றி சுழன்று கொண்டிருந்தது. உயிரே போவதானாலும் சரி, சிவராஜனிடம் அவள் மீண்டும் சென்று எப்படியாவது வாழ்க்கையை புதிதாக தொடங்கிவிட வேண்டும். வாழா வெட்டி என்று ஊராலும் பெற்றவர்களாலும் நிந்திக்கப்பட்டு அவள் ஒரு காலம் வாழ்க்கை நடத்த முற்படக்கூடாது. சிவராஜனது கோபத்தை தீர்த்து அவனது அன்பை வளரச் செய்யும் மார்க்கங்கள் எவை என்பதுதான் அவளது தீரா பிரச்சனை. சிவராஜன் வாக்களித்து சென்றபடி ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் அவளது செலவிற்கு பணம் கொஞ்சம் அனுப்பி வைத்து கொண்டிருந்தான்.
செலவுக்கு இவ்வளவு பணம் அனுப்பியிருக்கிறேன் என்பதை தவிர அவனிடமிருந்து அவளுக்கு வேறு கடிதங்கள் எதுவும் வரவில்லை. பிறந்தகம் வந்து 2 மாதம் முடிவதற்குள் மரகதம் எலும்பாக மாறிவிட்டாள். மனக்கவலை காரணமாக ஊனும் உறக்கமுமின்றி வேதனையில் தவித்த அவள் இளைத்து கருத்து உருமாறி போய்விட்டாள். குணத்திலும் அவள் மிகவும் மாறிவிட்டிருந்தாள். கலகலவென்று அவளது சிரிப்பும் துடிப்பான பேச்சுகளும் இருந்த இடம் தெரியாது சென்று மறைந்துவிட்டன. ஊரார் முன்னிலையில் வர அவளுக்கு மனம் கூசியது. கோவில், குளம், ஆறு முதலிய பொது இடங்களுக்கு முன்போல் போய் வர துணிவின்றி வீட்டிற்குள்ளே அடைந்து கிடந்தாள். வெறுப்பு மிகுந்திருந்த தாயின் முகத்தையும் கோபத்துடன் வெறுத்து பார்த்த தந்தையின் கடுமையான கண்களையும் வீட்டின் 4 சுவர்களையும் மாறி மாறி பார்த்து அலுத்து போன மரகதத்திற்கு வாழ்க்கை பயங்கரமாக தோன்றியது. இந்த பயங்கரத்திலிருந்து விடுதலை அடைய அவளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. கர்வத்தையும் வெட்கத்தையும் உதறி விட்டுவிட்டு தனது தவறையெல்லாம் மன்னிக்கும்படி கெஞ்சி கேட்டு கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி அவனை வரவழைத்து ஊருக்கு திரும்பி சென்று விடுவதுதான் அந்த கடைசி வழி. ஒரு நாள் மனதை திடப்படுத்தி கொண்டு முடிவில் கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி முடித்தாள். அதை எழுதி முடிப்பதற்குள் அவள் பலமுறை துயரம் தாளாது அழுதுவிட்டாள். தனது மனதின் உண்மை நிலையை கொண்டு எழுதியிருந்த அந்த கடிதம் கட்டாயம் சிவராஜன் கோபத்தை குறைத்து அவனை கருணை கொள்ளச் செய்யும் என்று நம்பினாள். கடிதத்தை தானே எடுத்துச் சென்று தபாலில் போட்டுவிட்டு அவனுடைய பதிலை ஒவ்வொரு நாளும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். 10 தினங்களுக்கு பிறகு தனது விலாசத்திற்கு வந்த கடிதத்தை பிரித்து படிப்பதற்குள் பலவித உணர்ச்சியில் தத்தளித்த அவள் கரங்கள் பயத்தில் நடுங்கின. சிவராஜன் 4-5 வரிகளில் தனது பதிலை தெரிவித்திருந்தான். அவளது கடிதத்தையோ அவளது பேச்சுக்களையோ இனி அவனால் நம்ப முடியாது. ஆகவே மரகதத்தை திரும்பி அழைத்து போக அவன் ஒரு காலம் வரப்போவதில்லை என்பதுதான் அந்த பதில். கடிதத்தை படித்து முடித்த மரகதம் அன்று சிந்திய கண்ணீருக்கு கணக்கே இல்லை. எவ்வளவோ கெஞ்சியும் சிவராஜன் அவளை மன்னிக்க மறுத்துவிட்டான். அவனது மன மாறுதலுக்கு காரணமும் அவளுக்கு நன்கு தெரிந்தது. மரகதம் வீட்டில் இருக்கையிலேயே துணிச்சலுடன் தனது விழிகளால் நோக்கி தன் மோக வலையில் அவனை சிக்க வைக்க முயன்று கொண்டிருந்த சிட்டி இப்பொழுது என்னவெல்லாம் செய்திருப்பாளோ? சிட்டி நிம்மதியாக அவள் வீட்டில் ராணி போல் அதிகாரம் செய்து கொண்டு அவனுடன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் மரகதத்தை அவன் சுலபத்தில் உதறிவிட்டான். கேவலம் கூலி வேலை செய்து ஜீவிக்கும் ஒரு நாடோடி பெண் கடைசியில் அவள் ஜெயித்து விட்டாளே! கட்டிய கணவனை நாடோடி பெண் ஒருத்திக்கு தத்தம் கொடுத்து விட்டு வந்து விட்டாள் மரகதம். சிவராஜனை பற்றி பலவிதமாக கற்பனை செய்து தன்னையே அணு அணுவாக கொன்று கொண்டாள் மரகதம். மனதிலே வெறுப்பு ஏற்பட ஆரம்பித்து விட்டால் சிறிய சம்பவங்கள் எல்லாம் மிகவும் மன்னிக்க முடியாத பெரும் தவறுகளாக தோன்றுவது இயற்கையே. சிறிதும் அன்பு இன்றி சுயநலம் மிகுந்தவர்களாக மாறிவிட்டிருந்த பெற்றோர்கள் மீது மரகதத்தின் வெறுப்பு முற்றி கொண்டு வந்தது. அதுபோலவே தங்கள் செல்வ நிலை குலைந்து சீர்கேடான வாழ்க்கையை கொடுத்து அவதிப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த மகள் மீது பெற்றோர்கள் இருவருக்கும் வெறுப்பு வளர்ந்து கொண்டு வரத்தான் செய்தது. இந்நிலையில் இரு பக்கத்தாருக்கும் சிறு சம்பவங்கள் மிக மிக பெரும் தவறுகளாக தோன்றியதில் வியப்பே இல்லை. அன்றைக்கு பகல் தாயாருக்கு சமையல் அறையில் உதவி செய்து கொண்டிருந்த மரகதம் கை தவறி எண்ணெய் ஜாடியை கீழே போட்டு உடைத்து விட்டாள். ஒரு படி எண்ணெய், புது ஜாடி, திருவிழாவில் வாங்கியது. ஒரு நிமிஷத்தில் 5 ரூபாய்க்கு வெடி வைத்து விட்டாய் என்று கடிந்து கொண்டாள் செங்கமலம். என்ன உள்ளே சத்தம் என்று கேட்டுக்கொண்டு வந்த மாணிக்கம் பிள்ளையின் மீசை துடித்தது. கண்கள் சிவக்க, ஏர்ம மாட்டு ஜென்மம், ஜாமானில் கருத்து இருந்தாதானே? யாரோ சம்பாதிச்சு போட்டு யாரோ கொடுத்தனம் நடத்தினால் அம்மா போட்டு உடைக்க மாட்டாளா? இதுவும் செய்வா இன்னமும் செய்வா. எதுக்கு வந்திருக்கா? இந்த குடும்பத்தை துடைச்சி அப்பனையும் ஆத்தாளையும் முழுங்கி விடத்தானே வந்திருக்கிறா தொடைகாலி என்று கோபத்துடன் படபடவென்று மூச்சு விடாமல் பேசினார். அன்றொரு நாள் இதேபோல் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை நினைத்து கொண்டாள் மரகதம். துக்கத்தினால் நெஞ்சு 2ஆக வெடித்துவிடும் போல் அவளுக்கு வேதனை ஏற்பட்டது. கடையிலிருந்து தைத்து வந்திருந்தது புதிய ஷர்ட். அதை அணிந்து கொண்டு வெளியே செல்ல பீரோவிலிருந்து அப்பொழுதுதான் எடுத்து மேஜை மீது வைத்திருந்தான் சிவராஜன். புத்தகம் ஒன்றை எடுக்க விரைந்த மரகதம் மிக அவசரமாக எட்டி இழுத்தாள். நன்றாக மூடாது வைத்திருந்த மை புட்டி கவிழ்ந்து ஷர்ட் மீது பிரவாகமாக ஓடியது. ஐயோ என்று தன்னையும் மீறி பயத்தில் கூச்சலிட்டு விட்டாள் அவள். கணவன் கோபித்துக் கொள்வானே என்று அவளுக்கு நெஞ்சம் பதைத்தது. தலையை அழகாக வாரிவிட்டு கொண்டு கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்த சிவராஜன் திரும்பி பார்த்தான். அவன் அவளிடம் ஏதும் சொல்லவில்லை. சிட்டி, ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு போய் சோப்பு போட்டு முதலில் துவை, பிறகு எலுமிச்சம் பழம் இருந்தால் அறுத்து இங்கு பட்ட இடமெல்லாம் நன்றாக தேய்த்து கழுவு என்று கூறிவிட்டு பீரோவில் இருந்த வேறு உடை ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு கிளம்பிவிட்டான். அவளது கை தவறுதலை குறித்து கடுமையாக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை.
அவ்வளவு தயை காட்டுவதற்கு அவள் சிறிதும் அருகதையற்றவள்தான். துக்கம் தாழாமல் கண்ணில் நீர் பொங்கியது. அந்த சம்பவத்தை நினைத்து கொண்ட மரகதத்திற்கு, வேண்டுமென்றே செய்தேனா? கை தவறிவிட்டது. அதற்கு என்னவெல்லாமோ சொல்கிறீர்களே அப்பா என்று கோபத்துடன் திணறினாள். அடே அப்பா, பூ பட்டால் கொப்பளிக்கும் பொண்ணு திருமேனியா? சொன்ன சொல் தாழ முடியாது துடித்து போகிறாயே. அவ்வளவு ரோஷமுள்ளவளுக்கு இங்கே என்ன வேலை என்றார் தந்தை. அதிகம் பேச வேண்டாம் அப்பா. நான் இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கப் போவதில்லை. அப்படி ஒன்றும் நான் நாதியற்று போய் உங்கள் சோற்றுக்கு காத்து கிடக்கவில்லை. என் புருஷன் மாதா மாதம் என் செலவுக்கு பணம் அனுப்பி வைக்கிறார். அதை கொடுத்து விட்டுத்தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று ஆங்காரத்துடன் விம்மி அழுதாள். நிறுத்தடி மாய்மாலக்கிள்ளி, உன் பிச்சை காசு யாருக்கு வேணும்? வீட்டை விட்டு ஒழிந்தால் பிடிச்ச பீட விட்டதுன்னு நான் ஆற்றில் தலை முழுகிட்டு நிம்மதியாக இருப்பேன் என்று கத்தினார் தந்தை. ரொம்ப அதிகம் பேச வேண்டாம். வீட்டை விட்டு போகும்பொழுது நானும் உங்களுக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு ஒழிந்து போகிறேன். என்னை கண்டால் உங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களை கண்டால் எனக்கு பிடிக்கவில்லை என்று பொறுமிய மரகதம் விற்றென்று புழக்கடைக்குச் சென்று கிணற்று மேடையில் உட்கார்ந்து கொண்டாள். இருட்டி வெகு நேரமாகியும் அழுது கொண்டு உட்கார்ந்திருந்த அவளை தாயாவது தந்தையாவது சமாதானம் செய்து சாப்பிட அழைக்கவில்லை. அவளும் அன்று இரவு முழுவதும் ஒரு வாய் தண்ணீர் கூட அந்த வீட்டிலிருந்து எடுத்து பருக மனமற்றவளாய் அகங்காரத்துடன் பட்டினியாய் படுத்து கொண்டாள். தூங்கும் முன் அவள் மனம் ஒரு திடமான முடிவுக்கு வந்தது. எது எப்படியானாலும் சரி, அவள் மறுநாள் காலையிலே அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு. மறுநாள் காலை கணவன் வெளியே சென்றதும் அபிராமி அம்மாள் தாழ்வாரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அரிசியில் கற்களை பொறுக்குவதில் ஈடுபட்டிருந்தாள். மடமடவென்று ஆவேசம் வந்தவள் போல் உள்ளே வந்து நின்ற மரகதத்தைக் கண்டு அவள் ஒரு கணம் திடுக்கிட்டே போய்விட்டாள். அடுத்த வீட்டாருடன் உறவை துண்டித்து கொண்ட பின் அவள் மரகதத்தின் முகத்தை கூட பார்த்ததில்லை. ஆகவே அவள் கண்கள் ஆச்சரியத்தினால் அகன்றன. வாமா, என்ன சமாச்சாரம் என்று மரியாதைக்கு வரவேற்ற அவள் பீதியுடன் வாசல் பக்கம் ஒரு முறை பார்த்து கொண்டாள். கடைக்கு போன கணவன் எங்கேயாவது திரும்பி வந்து அடுத்த வீட்டவர்களுடன் என்ன உறவு என்று கோபித்துக் கொள்வாரோ என்ற பயத்தில் அவளுக்கு என்ன செய்வதென்றே தோன்றவில்லை. அத்தை, நீங்கள் தான் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். கிராமத்தில் என் மாமனார் மாமியாரிடம் என்னை கொண்டு சேர்க்க உதவி செய்யணும். என்னமோ வீட்டுக்குள்ள வாசப்படி தாண்டி உள்ளே வந்த, வான்னு கூப்பிட்ட. உங்க வீட்டு சமாச்சாரம் ஒன்றும் வேண்டாம். உன் புருஷன் வீட்டு விலாசமே எனக்கு தெரியாது. அன்னையோட உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு அத்து போச்சு என்று அபிராமி கிளியுடன் சொன்னாள். அத்தை, முன்னையாவது நான் உங்களுக்கு அடுத்த வீட்டு பெண், இப்பொழுது உங்களுக்கு உறவு பெண், முறையில் உங்களுக்கு நாட்டு பெண்ணாகி இருக்கிறேன். நீங்கள் எனக்கு இந்த உதவி கட்டாயம் செய்யணும். வீட்டில் நீங்கள் தான் விளக்கேற்றி வைக்கணும். நீங்க மாட்டேன்னா நான் ஆத்திலோ குளத்திலோ விழுந்து சாக வேண்டியதுதான் வழி என்று விம்மி அழுது கொண்டு அபிராமியின் காலடியில் உட்கார்ந்து விட்டாள் மரகதம். மரகதத்தின் கண்ணீரை கண்டு அபிராமிக்கு மனம் இலகிவிட்டது. உன் வீட்டு விஷயமே எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்க அப்பனும் உங்க அம்மாவும் மறுபடியும் ஏதாவது சண்டைக்கு வந்தாலும் வரலாம். மேலும் என்று அவள் இழுப்பதற்குள் குறுக்கிட்ட மரகதம், அத்தை, இந்த பாவிக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமோ தலையில் எழுதி இருக்கிறதோ தெரியலை.